ஆண்டவரே, லோடு நீர் வெளிப்படுங்க. உங்கள் நாமத்தை உயர்த்து வந்திருக்கிறோம், உங்கள் தொழுக வந்திருக்கிறோம், வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு இடைப்படுங்க. எங்களோடு என்ன பேச சுத்தமாக இருக்கிறீரோ அந்த நீர் எங்களோடு இடைப்படும் பேசுவாங்க. நானாக இருக்கக்கூடாது, மறைத்து நீர் அனுவதை நீர் அனுவ இடைப்படுங்க. திருப்பாதை சமர்ப்பிக்கிறோம். ஏசு ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise God. எல்லாரும் நல்லா ப்ளஸ் பண்ணுறது நல்லா இருக்கு. அது கேட்டபடி தான் இன்றைக்கு வார்த்தை. எல்லாருக்கும் நம்ம ஆடை இதுக்காக இருக்கிறார். நம்மளுடைய நிர்மாணத்தை மறைக்கிறதுக்கு மெயினாக இருக்க நம்முடைய நிர்மாணத்தை மறைக்கிறதுக்கு ஆடையை என்ன பண்ண கொடுத்திருக்கிறார். முந்தி வந்து ஆதாமும் ஏவாளை உருவாக்கும் போது அவர்கள் வந்து வார்த்தை சொல்ல நிர்வாணிகள் என்று அறியாதிருந்தார்கள். ஏன்னா கர்த்தர்தாமே ஃபஸ்ட்டாமினார் ஆடையா இருந்தார். அவங்களை என்ன பண்ணாரு, மூடி இருந்தார். அதனால அவர்கள் மூடப்பட்டிருந்தனால, அவர்கள் வெளிச்சமாக இருந்ததுனால, அவருடைய வெளிச்சத்திலே முழுமையாக இருந்ததுனால அவர்களுக்கு இந்த மாதிரி ஆடை தேவைப்படவில்லை. அந்த டைமில் பாவம் வந்தபோது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு நிர்வாணிகளா என்று என்ன பண்ணாங்க அறிந்து என்ன பண்ணாங்க, அந்த ஆடை போயிடுச்சு. அல்லது அவர்கள் மூடி இருந்த ஆடை என்ன பண்ண போன உடனே, கண்கள் திறக்கப்பட்டது உடனே என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்குன்னு ஒரு ஆடை தேவைப்பட்டது. கரெக்டா? அவங்களுக்கும் ஒரு ஆடை தேவைப்பட்டது. அந்த ஆடையை திருப்பி என்ன பண்ணாங்க, அத்தியலைகளை என்ன பண்ணாங்க, தங்களுக்கு என்ன பண்ண தைத்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டது. டெம்பரரியா என்ன பண்ணாங்க, தச்சு கொண்டாங்க. உடனே மைண்ட் என்னது, மூடணும். அந்த நிர்வாணத்தை என்ன பண்ணணும், மூடணும். அந்த மைண்ட் செட்டுக்கு தான் என்ன பண்ணாங்க, போனாங்க. கரெக்டா? நிர்வாணத்தை மூடணும், அதுக்காக ஆடையை அத்தியலையிலே தச்சு போட்டாங்க. அப்போ வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட்டாக ஆண்டவர் வந்து இறங்கும்போது ஆதாமை தேடுறாரு, ஏவாளை தேடுறாரு. எங்கே ஆதாமே எங்கே இருக்கிறாரு, நீங்கள் வர்றதை நான் கண்டுட்டு நான் பயந்து, நான் நிர்வாணிகளை அறிஞ்சு நான் பயந்துட்டு என்ன பண்ணுவேன், ஒளிஞ்சிட்டு இருக்கேன். உன்னை நான் ஆண்டை கேட்குறேன், நீ நிர்வாணின்னு சொல்றது யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? நீங்கள் நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யார்? ஆண்டை கேட்ட வார்த்தை அதுதான். இல்லையே, நான் உன்னை மூடி தானே இருந்தேன். உன் நிர்வாணத்தை நான் என்ன பண்ணேன், மூடி தானே இருந்தேன். உனக்கு நீ நிர்வாணின்னு சொல்லிட்டு உனக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு தான் உன்னை மூடி இருந்தேன். யார் உனக்கு சொல்லி கொடுத்தீங்க? நான் உடனே அடுத்த வார்த்தை கேட்குறேன், நான் சாப்பிடக்கூடாது என்ற கனியை என்ன பண்ண புஷ்டியா, புசிக்கக்கூடாது என்ற கனியை என்ன பண்ண புசிச்சியா? நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை நீ என்ன பண்ண செஞ்சியா? அப்புறம் அடுத்தது பழி மேலே பழி வந்துச்சு. நீங்கள் கொடுத்த பெண்ணு தான் எனக்கு கொடுத்தா, அதனால் நான் என்ன பண்ண புசிச்சேன், நானும் சாப்பிட்டேன். அப்புறம் ஏவாள்கிட்ட போனாங்க, இல்லை சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அதனால என்ன பண்ணேன், சாப்பிட்டேன். அப்புறம் சாபங்கள் வந்தது. சாபங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு சாபங்கள் வந்தது. சாபம் வந்த உடனே இப்போதைக்கு அவங்க மூடுறதுக்கு என்ன தேவை, அங்கே ஒரு மிருகம் என்ன பண்ண அடிக்கப்பட்டு அங்கேயே என்ன பண்ண அந்த மிருகத்துக்கு தோல் எடுத்து என்ன பண்ணாரு, அவங்களுக்கு டெய்லரிங் ஒர்க் எல்லாம் பண்ணி ஆண்டவரை என்ன பண்ண டெய்லரிங் ஒர்க் பண்ணி அழகாக அவங்க நிர்வாணத்தை மூடுற அளவுக்கு. ஏன்னா இவங்க வந்து இலையை வச்சு தைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லையா, நானே உங்களுக்கு எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவரே ஆடை என்னன்னு தெரியல, அந்த டைமில் மிருகம் தான் போட்டுக்கல, மிருகத்தை அடைச்சி அதை தோலை முடிச்சு அதை வந்து ஆடையை நம்ம ஆதாம் கேவாளுக்கு தச்சு, அங்கே ஒரு ஃபஸ்ட்டு பாவத்துக்காக ஒரு மிருகம் நம்ம அங்கே அடிக்கப்பட்டது, நம்ம நிர்வாணத்தை மூடுறதுக்காக. இல்லையா, முதல் தடவை நம்ம பாவத்தை மூடும்படியாக, பாவத்தினால் வந்து நிர்வாணத்தை மூடும்படியாக அங்கே தோட்டத்தில் வந்து என்னது, ஏதேன் தோட்டத்தில் ஒரு மிருகம் என்ன பண்ண அடிக்கப்பட்டது, கொல்லப்பட்டது.
அதுக்கு ஒப்பனையாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாரு இங்கே சொல்லுகிறார். பழைய ஏற்பாடுல அது முதல் மிருகம் அடிக்கப்பட்ட காரணம் நம்ம நிர்மாணத்தை மூடும்படியாக. முதல்ல ஆண்டவர் கொடுத்த அந்த ஆடை அது ஆவிக்குரிய ஆடையா இருந்தது. இல்லையா? ஸ்பிரிச்சுவல் அவுட்ஃபிட். அது ஆண்டவரே மூடி இருந்தது. அது நம்ம இழந்து போனோம். பாவத்தினால நம்ம என்ன பண்ணோம்? இழந்து போனோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு அந்த ஆடையை என்ன திருப்பி தரார். அல்லேலூயா. அந்த நம்முடைய பாவ நிர்வாணத்தை மூடும்படியாக, முழுமையாய் மூடும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 2000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம போலவே பாடு அனுபவிச்சு, நம்ம போலவே எல்லாம் அந்த உலகத்துல பசி எடுத்தது அவருக்கு. அவரு அவருக்கும் நிறைய ஆடைகள், ஒரு ப்ரீஸ்லி ஆடை, அதெல்லாம் நம்ம போனா இன்னும் அதிகமாக போகணும். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆடை ஒரு ஆசாரியருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆடையை அவர் என்ன பண்ண ஊட்டி இருந்தார். ஒரே நெய்யில் தைக்கப்பட்ட ஆடையை என்ன பண்ண அவர் ஊட்டி இருந்தார். அந்த டைம்ல அவர் நின்று பயங்கரமா விலை போகிற ஒரு ஆடை உச்சான பர்சன் தான். ஏசு என்னது சும்மா ஏதோ இது பண்ணல. அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸே பயங்கரமான ஹை குவாலிட்டி தான் என்ன அந்த டைம்ல ஹை குவாலிட்டிக்கு போகிற ட்ரெஸ் தான் என்ன பண்ணாரு போட்டுருந்தார். இல்லையா? போட்டுட்டு ஊழியத்தை செய்யும்போது கடைசியாக பாட வச்சு நம்ம மதித்து அந்த முழுமையான நம்ம இழந்து போன அந்த நமக்கு என்ன பண்ணாரு திரும்பி கொடுத்தார். இல்லையா? இழந்து போனதை என்ன பண்ண நமக்கு திரும்பி கொடுத்தார். எதை இழந்து போனோம்? அவரை இழந்து போனோம். இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம பரிசுத்த ஆவியானோட மூடுதலை நம்ம என்ன பண்ணோம்? இழந்து போனோம். இப்போ அதே போல நம்மோட என்ன பண்றாரு திருப்பி பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் இருக்கும்படியாக பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு என்ன பண்ணாரு? இறங்கி முழுமையாய் அந்த இடம் முழுவதும் நிரப்பிட்டு சொல்லப்பட்டது. அவர் பிரசன்னம் அந்த இறங்கும் போது அந்த இடம் முழுவதும் பலத்த காற்று அந்த இடம் முழுவதும் நிரப்பிட்டுன்னு சொல்ல வருது. வாசிக்கலாம். அது அப்புறம் 2ஆம் அதிகாரம் வாசித்தா தெரியும். வாசிக்க போதவில்லை, வாசிக்க வீட்டில் போய் வாசிக்க தெரியும். அந்த இடத்துல இறங்கிட்டு அக்கினிமயமான நாவல் இறங்குச்சு என்று சொல்லி பார்ப்போம். அந்த காற்று அடித்து பலத்த காற்று இறங்கி அப்புறம் என்ன பண்ணாங்க? அவங்க பேச பற்பல பாஷைகளை என்ன பண்ணாங்க? பேச துவங்கினார்கள். அவர் இறங்கினவர் போகலை திரும்பி. அல்லேலூயா. பரிசுத்த இறங்கினவர் திரும்பி போகல. நம்ம அனுதினம் மூடிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரையும் அனுதினம் என்ன பண்ணாரு? அவர் பிரசன்னத்தினாலே மூடிக்கொண்டு இருக்கிறார். நீங்க நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுகிற காரியம் அது ஒன்றே ஒண்ணுதான். அவரோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்தோம் என்று சொன்னா, ஆண்டரோட முழுமையான ஐக்கியத்தோடு நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னா, அனுதினம் அவருடைய பாதுகாப்பை, அவருடைய மூடுதலை நம்ம உணர்ந்திருப்போம். அவர் நம்மளோட ஒரு பாதுகாப்பை நம்ம என்ன பண்ணுவோம்? உணர்ந்திருப்போம். அரவணைப்பை நம்ம என்ன பண்ணுவோம்? உணர முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நம்ம அவரை எப்பொழுதும் நம்மள என்ன பண்ணாரு? நம்மோடு இருக்கும்படியாக ஒரு தேய்ச்சலமாலை அனுப்புவேன்னு சொல்லியிருந்தார். சொன்னாரா இல்லையா? எப்பொழுதும் நம்மோடு இருக்கும்படியாக, எப்பொழுதும் நம்மோடு இருக்கும்படியாக நம்மை மூடிக்கிட்டே இருக்கிறார். நம்ம பிரசன்னத்தால் எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணாரு? மூடிக்கொண்டே தான் இருப்பார். அது நம்ம விட்டு அவர் பிரசன்னத்தை நம்ம விட்டு மறைக்கவே இல்லை. அவர் மூடிக்கிட்டு தான் என்ன பண்றாரு? இருக்கிறார். அவர் பிரசன்னத்தை எடுத்து போடவும் இல்லை. அல்லேலூயா. அவரை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் துணையாய் என்ன பண்றாரு? இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று கடந்த வாரங்கள்ல நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோமா இல்லையா? இல்லை மறந்துச்சா? அதுதான் நோட் பண்ணி வைக்கணும், எழுதணுன்றது. வார்த்தை நம்ம சொல்லலாம். சும்மா கத்திட்டு போறேன் ஒவ்வொரு வாரமா. எனக்கு போன மாசம் எல்லாம் தொண்டையெல்லாம் கட்டிக்கிட்டு நான் பேச முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனாலும் நான் பேசினேன், ஆனாலும் பேசிட்டு இருக்கேன். காரணம் என்ன? உங்களுக்கு அது தெரியணும், புரியணும். வாழ்க்கைக்கு அது அவசியமா இருக்கு, தேவை. ஆனால் ஆரம்பிச்சிச்சு பாருங்க. மேலே ஒரு கோட்டிங் அடிக்கும். இப்போ என்னன்னா, இப்போ திருப்பி ஆட்டோ கோட்டிங் அடிக்கும். நிறைய வேலை இருக்குது. ஜோம் பண்ணுங்க.
அதுக்கு தேவை இருக்குது. ஆனால் இன்னும் இறங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், மேலே போய் டேம் ப்ரூஃப் மாதிரி அவனை அடிக்கணும், டேம் ப்ரூஃப் மாதிரி அடிக்கணும். அடித்தாதான் கொஞ்சம் அனல் தெரியாமல் இருக்கும். ஸ்தோத்திரம். எல்லாம் இருக்குது. ஆள் வந்து அடிக்கடி சிட்டையாகிறாரு, ஏதாவது வேலை வந்துடுது, அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நல்ல ஆடையை ஆண்டவர் என்ன பண்ணார், வந்திருக்கிறார். நம்ம எல்லாம் நம்ம என்னதான் போட்டாலும் அவரோட கவரிங்குள்ள, அவரோட மூடுதலுக்குள்ளாலே நம்ம வரவில்லை என்று சொன்னால், அந்த பாதுகாப்பு, அந்த ஆவிக்குரிய ஆடை என்று சொல்லும்போது முழுமையாக முதல்ல சொன்னோம்னா அது ஒரு பாதுகாப்பு நமக்கு. அல்லேலூயா. அந்த ஆடை என்ன பண்ண முழுமையாக என்ன பண்ணாது, நம்ம மேலே என்ன பண்ண மூடுகிறார். நான் இன்னும் அதிகமாக அது குறித்து நான் தனியாக நான் பேசுகிறேன். இன்றைக்கி சில காரியங்கள் மாத்திரம் நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, பாதரட்சி நமக்கு என்ன பண்ணார், நம்ம நடக்கும்படியாக நமக்கு என்ன பண்ணார், கொடுக்கிறார். உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தை, 33ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றார். அல்லேலூயா. இரும்பும் வெண்கலமும் ஒரு பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். இது நம்ம வயசாக வெள்ளம் என்ன பண்ணும், குன்றி போயிட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் என்ன பண்ணும், இருக்கும். பாதர்ச்சி கீழே என்ன பண்ணும், இரும்பு வெண்கலமும் இருக்கும். அப்போ ஆண்டு சொல்றாரு, வயசுக்கு ஏற்ற பலனை நான் தாரேன்றேன். உங்களுக்கு வயசுக்கு ஏற்ற பலனை என்ன பண்ண தாரேன்ற. உங்களை நான் வீக் பண்றது, நம்மளே தான் நம்மளை வீக் பண்ணிக்கிறோம். அது ஒன்றே பெரிய விஷயம் நான் சொல்றேன். நம்ம வந்து நம்ம சரீரத்தை நம்ம தான் என்ன பண்றோம், வீக் ஆக்கிக்கிறோம். ஆண்டவர் வீக் பண்றது கிடையாது. ஆண்டவர் பலத்தை கொடுக்குறாரு. உங்களுக்கு வயதுக்கு ஏற்ற பலத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்ணுறோம், நம்ம சரீரத்தை பாடுபடுத்துக்கிறோம். நம்ம சரீரத்துக்கு ஏற்ற காரியங்களை நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம், சரீரத்துக்கு ஏற்ற காரியங்களை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், செய்ய மாட்டேங்கிறோம், பண்படுத்த மாட்டேங்கிறோம், பாதுகாக்க மாட்டேங்கிறோம். சரீரத்தை நம்ம இஷ்டம் போல என்ன பண்ணுறோம், விடுகிறோம். தொப்பாவில் இருக்குது, எல்லாம் பண்ணுது, எல்லாம் செய்யுது. அப்புறம் வயசாக என்ன பண்ண முடியல. சில பேருக்கு முட்டு வலி வருது, வேலை செய்ய முடியல. இப்போ நிறைய பேருக்கு 30 வயசு தாண்டினாலே முட்டு வலி வந்துடுது. இப்போலாம் 2 முட்டு வலிக்குது, பயங்கரமாக வலிக்குதுவாங்க, வீங்கி போச்சுன்னுவாங்க. இப்போமே எல்லாம் ஒவ்வொரு இருக்குது, வலி இருக்குதான் செய்யுது. அதெல்லாம் இப்போதான் அது மாதிரி ஆயிடுச்சு. நானும் சொல்கிறேன், இங்கே வயதுக்கு தக்கதான பலனை உனக்கு என்ன பண்ணுறேன், கட்டில் எழுதுனேன். அல்லேலூயா. உனக்கு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பலன் கேட்டால் கண்டிப்பாக பலப்படுத்துவார். காலேஜுக்கு 80 வயசுல 40 வயசுக்குள்ள பலன் ஆண்டு என்ன பண்ணாங்க, கட்டளையிட்டார். அது தெரியுமா? ஒருத்தருக்கு 80 வயசுனா, ஆனால் 40 வயசுல இருக்க பலன் அப்போ 80 வயசுல அவனுக்கு இருந்தது. அவன் பார்த்து ஆண்டவர் அவன் எவ்வளோ பலனை கேட்டுருக்கிறோம். அல்லேலூயா. பலன் தருகிறார். பலன் கேட்டால் பலன் என்ன பண்ண தருகிறார். இது யாருக்காக சொல்லப்பட்டனா, ஆசிரியர் சந்ததியாருக்கு புத்திரருக்கு என்ன பண்ண சொல்லப்பட்ட வார்த்தை. இது வந்து உபாகமத்தில் இந்த கடைசி காலங்களில் ஒவ்வொரு புத்திரருக்கும், ஒவ்வொரு கோத்திர புத்திரங்களுக்கும் இவர் என்ன பண்றாரு, மோசே என்ன பண்றாரு, கடைசியாக ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு, கட்டளை எழுதுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறிக்க போகிறார். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு புத்திரருக்கும் என்ன பண்றாரு, ஒவ்வொரு கோத்திர புத்திரருக்கும் ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு, கட்டளை எழுதுகிறார். ஆண்டு கொடுக்குற வார்த்தை என்ன பண்றாரு. ஆசிரியருக்கு சொல்ல காரியம் என்னன்னா, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. 24 ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திரன் தன் சகோதரனுக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயினால் என்ன பண்ணுவான், தோய்ப்பான். ஆயில் யூ லைக். அதான் அவன் எப்பவும் அவன் காலை என்ன பண்ணுவான், எண்ணெயினால் என்ன பண்ணுவான், துவைப்பான். இரும்பு வெண்கலமும் உன் பாதரட்சியாய் பாதரட்சிக்கு கீழே இருக்கும். உன் நாட்கள்
தக்கதாய் உன் பலன் என்ன பண்ணும் இருக்கும் என்றார். யெஷூரனுடைய தேவனாய் ஒருவனும் இல்லை. ஹalleluya. யெஷூரன் இங்க தெரியல, பாட்டு யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவனும் இல்லை. ஹalleluya. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலின் மேலும் அவரை போல வேற தேவன் இல்லை. ஹalleluya. அவரை போல வேற தேவன் இல்லை. அன்னாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவர் நீதிய தேவனும் உனக்கு ஆதாரம். ஹalleluya. ஹalleluya. வெள்ளப்படுத்துகிறார். இரும்பு வெட்களும் உன் பாதரட்சின்னு சொன்ன காரியம் அதுதான். உனக்கு அனாதி தேவன் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஹalleluya. இதெல்லாம் பாட்டு, இதெல்லாம் இதுதான் என்ன பண்றாரு, பாட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த காலத்துல இதெல்லாம் வச்சு பாட்டு எழுதியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ அடுத்து சொல்ற இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். ஊற்றானது தானியமும் திராட்சையும் உள்ள தேசத்துல இருக்கும். பனியை பெய்யும். அல்லையா? தேவையான குளிர்ச்சியை கொடுக்கும். இப்போ வெக்கையா இருக்குது, அது கேட்ட தேவையான குளிர்ச்சி அங்க வந்து நம்ம தருவேன்னு சொல்றாரு. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? பட்டயம் அவரே அடங்குவார்கள். ஹalleluya. அவர் மேடுகளை மிதிப்பாய். அந்த காலில் அந்த வெள்ளத்தை அனுப்புறார். அவர் சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம வணங்குவார்கள். அவர் மேடுகளை நீ என்ன பண்ணுவாய்? மிதிப்பாய். ஹalleluya. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 15ஆம் அதிகாரத்தின் வாசகம், ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களை தொடுத்தவராயும் இல்லுங்கள். ஹalleluya. இங்க வந்து சொல்லுகிற காரியம் இது உபாகமத்தில் நீங்க பார்த்ததுபடியாக நீங்க என்ன பண்ணீங்க, கால்களுக்கு பலன் வர வேண்டும் என்று சொன்னா நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த பாதரட்சை என்று சொல்லும்போது காரணம் எதுக்காக, கால்களுக்கு பலன் கொடுக்கணும்னா ஆயத்தமா இருக்கணும். இப்போ பாதரட்சை ஸ்லிப்பர்ஸ் போடாம நீங்க கல்லையோ ஏதாவது இருந்துச்சிங்கன்னா கால் என்ன பண்ணும், குத்துமா இல்லையா? ஏதாவது குத்துமா இல்லையாமா? அதுக்கு பார்த்து அது ஆயத்தப்படுத்துது இல்லையா? எதுக்காக நம்ம வெளியே போனோன்னா ஸ்லிப்பர் போடாமல் போனால் கால் சுடும், இல்லைன்னா ஏதாவது காலில் கல் ஏதாவது வந்து குத்தும், ஏதாவது புள்ளிக்கில் ஏதாவது ஆணிக்கிட்டு ஏதாவது காலில் ஏறிடும். கரெக்டா இல்லையா? இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, முந்தினா நம்ம துணி துவைக்கும் போது வேறு ஏதாவது ஒன்று போடல, ஸ்லிப்பர் கூட போடாமல் அப்படியே வெறும் காலை துவைச்சி இது பண்ணி அதில் என்ன பண்ணுவோம், துணிக்கு நான் வந்து சேர்த்து கொண்டு வந்து சோப்பு தண்ணியெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, அதுக்கும் தனியாக அவங்க பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வேறு ஒவ்வொரு என்னது பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ், ஒன்று க்ராக்ஸ், அப்புறம் வேறு ஒவ்வொரு வேறு விதமாக ஒரு இது ஒவ்வொரு விதமான ஸ்லிப்பரு. இப்படி ஹைட்டில் ஒரு தூக்கணும், இப்படி ஒரு 2 மாடிக்கு அளவுக்கு கூட நம்ம கால் தூக்கிட்டு நிற்கணும், அந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க. ஈடு ஒவ்வொரு விதமான ஈடு தோண்டு பின்பு மாதிரி இருக்கும், அதில் வந்து இருப்பாங்க. அது இப்படிதான் செய்யறாங்க தெரியல. இது நான் சொல்றேன், ஆயிரத்தி பாதரட்சி என்ன பண்ண கால்களை துணித்தவர்களாயும். அப்போனா நீங்க உங்களுக்கு கால்களுக்கு பலத்தை ஏற்ற உங்களுக்கு வயதுக்கு ஏற்ற பலத்தை ஆண்டு உங்களுக்கு காலுக்கு என்ன பண்ண தாரேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அதை நீங்க அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க ஆயத்தமா முதல்ல என்ன பண்ணணும் இருக்கணும். உங்க லைஃப்ல என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போறீங்களோ, எதிர்கொள்ள போறீங்களோ, அது எல்லாவற்றுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆயத்தமா இருக்கணும். ஒவ்வொரு வயதுல ஒவ்வொரு காரியத்தை நீங்க என்ன பண்ணுங்க எதிர்கொள்வீங்க, ஒவ்வொரு நோய்கள் எதிர்கொள்வீங்க, ஒவ்வொரு காரியங்கள பலவீனத்தை எதிர்கொள்வீங்க, சத்ருவான காரியத்தையும் நீங்க எதிர்கொள்வீங்க. எல்லாவற்றுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் என்ன பண்றாரு இங்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
எல்லாத்தையும் எதிர்கொள்கிறதுக்கு ஆயத்தமா இருங்க. அல்லையா? உங்கள் எதிர்காலத்தை எதிர்கொள்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? ஆயத்தமா இருங்க. எதிர்காலத்தை கண்டு பயந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அந்த பயந்து வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்கள் எதிர்காலத்தை ஆயத்தமாய் நீங்க என்ன பண்ணணும்? எதிர்கொண்டு இருந்தீங்கன்னா ஆயத்தம் இன்னும் பாதரட்சியங்களாகி ஒருத்தவர்களாகி, அப்புறம் கேடகத்தை என்ன பண்ணுங்க? விசுவாசம் பண்ணி கேடகத்தை என்ன பண்ணுங்க? பிரித்து கொண்டவர்களாக. அப்போ ஆயத்தமா இருக்கிறீங்கன்னா பாதுகாப்பு கண்டிப்பா உண்டு. அல்லேலூயா. ஆயத்தமா இருந்தீங்கன்னா பாதுகாப்பு கண்டிப்பா உண்டு. ஆண்டவர்கிட்ட பாதுகாப்பு கண்டிப்பா உண்டு. உங்களுக்கு எதிர்காலத்துக்கு வந்து பயந்து வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பயந்து அப்படி வாழ தேவையில்லை. நாளைய தினத்தை குறித்து கவலை வேண்டாம் என்று சொல்ல நாதர் தேசி எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? பார்த்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறார். உங்கள் எதிர்காலத்துக்கு கொண்டு பயந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க வாழ முடியாது. இன்றைக்கு நீங்க என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. இன்றைக்குள்ள காரியத்தை குறித்து இன்றைக்குரிய பாடுகள் இன்றைக்குரியது, நாளைக்குரிய பாடுகள் நாளைக்குரியது. அது நாளைக்கு எதிர்கொள்ளுங்கள். இன்னைக்கு நல்லா சாப்பிடுறீங்களா? இன்னைக்கு நல்ல ட்ரெஸ் உடுத்து, நல்ல ஆடையை போட்டிருக்கீங்களா? நல்ல வீட்டில் இருக்கிறோமா? சந்தோஷப்படுங்க. ஆண்டவருடைய அந்த எவ்வளவு அழகா வச்சிருக்கிறாரு, எவ்வளவு அழகா வச்சிருக்கிறாரு. இது கூட இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு ட்ரெஸ் கூட போட முடியாம, ஒரு ஸ்லிப்பர் கூட போட முடியாம, ரோட்ல தெருவில் பிரிட்ஜு கீழே எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பிள்ளைங்க எல்லாம். ஆனா ஆண்டு அப்படி வைக்கல. இவங்களை அழகாய் கொடுத்து வைக்கிறார். உங்களை எல்லாரையும் அழகா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம். தானியா வந்து திடீர்னு யார் எங்க சொல்லி கேட்டாங்க. அம்மா கருப்புன்ட்டா. திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு. அவங்களால யார் உனக்கு சொல்லி கொடுத்த? அம்மா நீ கருப்பு, நான் வெள்ளை. யாருக்கு? எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. நான் திருப்பி பயங்கர சொல்லிட்டு யார் சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் உனக்கு? அப்படியே அமைதியாக்காவா? கோவப்பட்டு பேசணும்னா அமைதியாக்கா. நான் சொன்னேன் அம்மா அழகு சொல்லுவேன். அம்மா அழகு. ஏன்னா இப்பவுமே இந்த பிள்ளை வயசுல, சின்ன வயசுல நம்ம கருப்பு வெள்ளை ஜட்ஜ் அந்த கலர் டிஃபிஷியன்சி அப்படின்னு பேச ஆரம்பிச்சதுன்னா பிள்ளைங்க அது நஞ்சா மாறிடும். வேற மாதிரி மாறிடும். இல்லை, எல்லாம் யாரும் சொல்லி ஏசப்பா எல்லாரும் அழகா படிச்சிருக்காரு. அம்மாவை அழகா படிச்சிருக்காரு. அம்மா அழகு. ஏன்னா சின்ன வயசுல நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நிறைய இதை பார்க்குறாங்க, நிறைய பேரை பார்க்குறாங்க, நிறைய காரியங்களை பார்க்குறாங்க, நிறைய கண்டென்ட்ஸை பார்க்குறாங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அது தேவையில்லாத காரியத்தை என்ன பண்ணுறாங்க? நல்லா எடுத்துக்கொள்றாங்க. தேவையுள்ள காரியங்களை என்ன பண்ணுவாங்க? விட்டுறாங்க. பிள்ளைகளை நீங்க கண்ணு கருத்துமா பார்த்துக்கணும். பேசுற வார்த்தைகள் இன்னைக்கு அதான் வாயில் வார்த்தைகள் உதடுகளை என்ன பண்ண காவல் போடுங்க. சாக்குறேன். எல்லாவற்றுக்கும் ஆயத்தமா இருங்க. உங்க பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. இப்போதுல இருந்து அவங்களை எதிர்காலத்துக்காக நீங்க என்ன பண்ணுங்க? ஆயத்தப்படுத்துங்க. அவங்கள தயார்படுத்துங்க. அவங்க குரூப் பண்ணுங்க. உங்களை போல நீ அவங்க பிள்ளைங்க வளரணும்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க நிலையிலே வளரணும்னு நீங்க என்ன பண்ண நினைக்காதீங்க. உங்களை தாண்டி என்னதாலும் என்ன பண்ணுவாங்க? போவாங்க. நீங்க அவங்க என்ன பண்ணுங்க? விடுங்க. ஆனா அவங்க என்ன பண்ண பார்த்து கொள்ளுங்க. அவங்க சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அப்படியே அவங்க பிடிச்சுவாங்க. இழுக்கக்கூடாது. எப்படி இருக்கிறோம்? அப்படி இல்லை. பிள்ளைகள் என்ன பண்ணோம்? அவங்கள பிடிச்சி வைக்கிறதுக்கான பிள்ளை கிடையாது. அவங்க வளர்க்க வேண்டிய இடத்துல நம்ம வளர்க்கணும். ஆண்டு பயம் இருக்கணும். அவங்க என்ன பண்ணணும்? விடணும். லெட் கோ ஆஃப் தேர் ஹேண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு விழுந்து அடிபட்டதுன்னா தெரியும். விழுந்து தொடக்கூடாதுன்னா கேட்க சொல்லக்கூடாது. தொடக்கூடாதுமா சொல்லணும். அது திருப்பி அவங்க மீன் தொட்டாங்கன்னா அதுக்குள்ள அடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அப்பா ஒரு அடிக்கணும். சொல்ல பேச்சு கேட்கலன்னா அடிவுன்னு அவங்களுக்கு தெரியணும். கண்டிப்பு இருக்கணும், அரவணைப்பு இருக்கணும், அன்பு இருக்கணும், கோபம் இருக்கணும் அவன் மேல. அதனால பிள்ளைக்கு விருப்பம் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் ஒவ்வொரு அன்பு காட்டிட்டு ஒவ்வொரு இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைக்கு விருப்பம் உள்ள ஒரு வெறுப்பு வந்துடும் கடைசியில். அது மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க எதிர்காலத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க? கவனமாக வைத்து மனதை வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க? செயல்படுங்க. உங்கள் பிள்ளைகள் கத்தரால் சுதந்திரம், பிள்ளைகளுக்கு சமாதானம்
பெரிதா இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவங்க சமாதானமா வாழணும்னா அதுக்கேற்றபடி நம்ம என்ன பண்ணணும்? வளர்க்கணும். உங்களுடைய இது இல்லை, ஆண்டு கொடுத்த சுதந்திரம், ஆண்டுக்குரியவர்கள் உங்க பிள்ளைகள். அப்போ அவங்களுக்கு என்ன அவருக்கு ஏற்றபடி தான் என்ன பண்ணணும்? நம்ம வளர்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது என்னன்னா, கட்சி என்ன பண்ணும்? கெட்டி கொள்ள வேண்டும். அரை கட்சியை என்ன பண்ணுமா? கெட்டி கொள்ளணுமா? எதற்காகனா உங்களுக்கு அவருடைய சேவையை அவருடைய வேலையை செய்ய முடியாது, அவருடைய சேவையை செய்ய முடியாது, அவருடைய ஊழியத்தை என்ன பண்ணும்? செய்ய முடியாது. ஆயத்தமாகணும். ஆயத்தம் என்ன? பாதரட்சி என்ன பண்ணும்? தரித்து கொள்ளணும். எதுக்காக? நடக்க முடியாது, நல்லா நடந்து எல்லாவற்றையும் பாதுகாப்பாய் அவன் எதிர்காலத்தை கொண்டு பயம் இல்லாமல் தைரியமாய் ஆயுதத்தோடு என்ன பண்ணணும்? நடக்கும்படியாக எல்லாம் போகணும். இது கட்சியை கட்டிக்கணும். அரை கட்சியை கட்டி கொள்ளணும். பெல்ட், எல்லாருக்கும் பெல்ட் அவசியம். பேண்ட்டுங்க ஆம்பளைங்களுக்கு எல்லாம் பெல்ட்டு ரொம்ப அவசியம். எதுக்குன்னா பேண்ட்டு கழுண்டு விழாமல் இருக்கிறதுக்கு. அதுதான் மெயினாக அதுக்கு பெல்ட் கண்டுபிடிச்சது இல்லையா? அரை கட்சி அதுக்காக தான். அது சேஃப், ரெடியாக அதுக்கு இன்னும் ரெடி ஆயிட்டீங்க, எல்லாம் தயாராகிட்டீங்க, ஆயத்தம் ஆயிட்டீங்க. இனி அடுத்தது என்னது? வேலையை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன், வேலை செய்ய ஆரம்பிக்க போகிறேன். அப்போனா நான் இன்னும் டைட்டாக நடுவில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாது. டிஸ்ட்ராக்ஷனு வரக்கூடாது. எந்த ஒரு கஷ்டம் சீண்டக்கூடாது. நான் எல்லா இடத்துலையும் நான் கரெக்டாக என் வேலையை செய்கிறதுக்கு, ஆணுடைய தொண்டை செய்கிறதுக்கு, ஆணுடைய சேவையை நான் செய்கிறதுக்கு, அவனோட ஊழியத்தை நான் செய்கிறதுக்கு எதுவுமே என்ன தொந்தரப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. அரை கட்சியை கட்டி கொண்டது அவசியம். 18 சங்கீதம் 18 32 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 12 32 18 32 வசனம். என்னை பலத்தால் இடை கட்டி, அல்லேலூயா, அல்லேலூயா, என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் யாரு? அல்லேலூயா. உங்களை பலத்தால் இடை கட்டுகிற தேவன். ஏன்? பலன் இருந்தா தான் வேலை செய்ய முடியும். கரெக்டா? பலன் இருந்தா தான் வேலை செய்ய முடியும். பலன் இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. ஆயத்தப்படுத்துறாரு, பலப்படுத்துகிறாரு. ஆயத்தப்படுத்துகிறாரு, பலப்படுத்துகிறாரு. எதுக்குன்னா அவர் வேலையை என்ன பண்ண செய்யறதுக்காக. இன்னும் அதிகமா வேலை என்ன பண்ணும்? செய்கிறதுக்காக. கேக்குதா? வேலையா ஆயத்தப்படுத்துகிறாரு, பலப்படுத்துகிறாரு. வேலை செய்யறதுக்காக. பலப்படுத்துறது மாத்திரம் இல்ல, என் வழியை என்ன பண்றாரு? செவைப்படுத்துகிறார். என் வழியை என்ன பண்றாரு? என் வழியை என்ன பண்றாரு? என் வழியை என்ன பண்றாரு? செவைப்படுத்துகிறார். அல்லேலூயா. என் வழியை என்ன பண்றாரு? செவைப்படுத்துகிறார். எந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு நான் என்ன பண்ணணும்? நடந்து போகணும். அல்லேலூயா. எந்த பிரச்சனை இல்லாம நான் நடந்து போகணும். போன வழியை எல்லாத்தையும் என்ன பண்றேன்? செவையாக்குறேன். வார்த்தை வாக்குத்தத்தத்தை சொல்ற காரியம் தான் இல்லையா? உன் போன வழியில என்ன பண்ணுவேன்? செவையாக்குவேன். வெண்கல கதவை உடைக்கி முடிக்கிறது. அந்த காலத்தில் பொக்கிஷத்தை வெளிப்படுத்துவதே வாக்குத்தத்தம் அதுதான். போன நாளில் என்ன பண்ணுவாரு? செவையாக்குறாரு. அல்லேலூயா. உன் வழியை வாய்க்க செய்கிறார். எல்லா விதத்திலும் சரியா போகணும். நீங்க என்னன்னா தயாரா போகணும். உங்க ஆண்டுக்கு இருக்க பலத்தோட என்ன பண்ணணும்? போகணும். அல்லேலூயா. ஆண்டு வேலையை செய்யறதுக்கு ஆண்டு பலன் இல்லாமல் செய்ய முடியாது. நார்மல் வேலை செய்யறதுக்கு பலன் தான் செய்வீங்க. வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு தெரியும். சமையல் செய்ய இது பண்ண இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ரொம்ப அன்னைக்கு ஹோட்டலில் வாங்கிக்குவோம். எல்லாம் அப்படிதான் இருக்கு இல்லையா?
இப்பெல்லாம் ஸ்விக்கி வந்துருச்சு, அது வந்துருச்சு, ஜொமேட்டோ வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. உடனே ஃபோன் பண்ணால் ஆர்டரு வீட்டுக்கே வந்துடும். கரெக்டா இல்லையா? சமைக்க முடியாது. ஆமே நீங்கள் நல்லா பயங்கரமாக ஹெவியாக வருது. வீட்டில் இருக்கிறவங்களாம் அப்படி தான் ஆர்டர் பண்ணுறாங்க உங்களுக்கு. நான் ஒரு மாதத்துக்கு ஒரு பர்கர் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் கேட்பேன், ஆசை எனக்கு பர்கர் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இப்போ அதுதான் ஒருத்தர் பொருளை எழுதிருக்காங்க, பர்கர் எல்லாம் வந்து சாப்பிட்டா கேன்சர் வந்துருச்சு. சோதனை ஒரு மண்ணு அதுக்குள்ளே கறி வச்சு சாப்பிட்றது கேன்சர். சோதனம் இத்தனை வருஷமாக நான் சாப்பிட்டுருக்கேன். அது அதான் எல்லாம் கழி கொடுறாங்க. டோன் பண்ணிட்டு சரி இல்லை சரி வேற எங்கேயோ போகுதுறாங்க. காமிச்சு ஒன்று ஆன்சர் வேற எங்கேயோ பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. ரைட். சரி என்ன பண்ணுறாரு? எல்லாவற்றும் என்ன பண்ணுறாரு? நமக்கு செவைப்படுத்துகிறாரு. இப்போ நம்ம வந்து ஆயத்தமாக இல்லைன்னா, முதல்ல ஆயத்தமாக இல்லைன்னா நம்மளால எந்த காரியம் நம்ம செய்ய முடியாது. ஆண்டவர் பலன் இல்லைன்னா வேலையை ஆண்டவர் வேலையை நம்மளை செய்ய முடியாது. வழியை ஆண்டவர் என்ன பண்ண செவைப்படுத்துறாரு, பலப்படுத்திட்டு வழியை என்ன பண்றாரு, செவைப்படுத்துகிறாரு. இப்போ யோவான் 13ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்களேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. விட்டெழுந்து நல்ல வாசிங்க, திருப்பி வாசிங்க. கழட்டி வைத்து கட்டி கொண்டு கழுவவும் யாரு? ஏசப்பா. ஏசப்பா வந்து என்ன பண்ணாரு? சீஷர்களுக்கு கால் என்ன பண்ணாரு? கழுவுனார். இஸ் ரெடி டு வாஷ் தேர் ஃபீட். அவர் பாதத்தை கழுவுறதுக்கு அவர் ஆயத்தமா இருந்தார். எந்த ஒரு இதுவும் என்ன பண்ணல, பார்க்கல. அவர் கட்டி கொண்டாரு. என்ன பண்ண எல்லா பேரட் ட்ரெஸ்ஸும் கட்டி என்ன பண்ண சீலை என்ன பண்ண கட்டிக்கிட்டு அரைக்கச்சியை கட்டிட்டு என்ன பண்ணாரு? கீழே இறங்கி அவர் காலில் பிடிச்சி கழுவு போறாரு. எவ்வளோ பெரிய காரியம் இல்லை. அவர்கிட்ட எந்த ஒரு இது மேட்டிமே இல்லை. அரைக்கச்சியை கட்டுறதுன்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருக்கணும் இல்லையா? எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருக்கணும். நான் எந்த விதத்துக்கும் நான் தோண்டி போகக்கூடாது, அசிங்க பார்க்க கூடாது. என்ன வேலை செய்யறதுக்கு அசிங்க பார்க்க கூடாது. விளக்க கொடுக்குறாரா, அது என்ன வேலை வேணா இருக்கட்டும், அது என்ன பண்ணணும், இறங்கி செய்யணும். நிறைய பேர் என்ன பண்ணாலும் நான் செய்யணும். நான் அப்படி என்ன படிச்சுட்டேன் தெரியுமா? எம்ஏ பிஹெச்டி இது நம்ம வந்து எவ்வளவுதான் படிச்சாலும் என்னதான் பண்ணாலும் ஒண்ணுமே இல்லை. நம்ம ஆண் பார்வைக்கு ஒண்ணுமே இல்லை. அவரே என்ன பண்றாரு? கால் சிசுக்கு காலில் கழுவும் போது நான் ஏமாத்துறோம். அவரே தன்னை தாழ்த்தும் போது என்ன தாழ்த்த முடியாதா? முடியாதா? அவர் எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருந்தாரு. தன் சிசுகளுக்கு காலை கழுவு கூட என்ன பண்ணாரு? ஆயத்தமா இருந்தார். பேதுகிட்ட வந்தோடனே, ஐயோ நீங்க எனக்கு செய்யக்கூடாது, என்னது நீங்க எனக்கு செய்யக்கூடாது ஆண்டு சொல்றாரு. வாசிக்கிறது அறியாய் இனிமேல் அறிவாய் என்றார். இப்ப நான் செய்யறது ஏன்னா உனக்கு தெரியாது, ஆனா இதுக்கப்புறம் என்ன பண்ணுவா உனக்கு தெரியும். வாசிங்க. கழுவப்படாது என்றால் கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. நான் கழுவன உன் காலை, என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை. நான் எல்லாரையும் என்ன பண்றேன்? ஒரே மாதிரி தான் பார்க்கிறேன். எனக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்கிறேன். வேறு வித்தியாசமா என்ன பண்ணல, பார்க்கல. வாசிங்க. முழுசா என்ன கழுவணும்? வாசிங்க. ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் குளிப்பாட்டி விட்டுருங்க ஆண்டவரே என்று. என்ன பண்ணுங்க? எனக்கு குளிப்பாட்டி விட்டுருங்க. இது ஓவர் அட்வான்டேஜ் எடுக்குது. இதுமாதிரி தான் கால் மாத்திரம் கழுவுறேன். பாருங்க, ஆண்டு பாருங்க, உள்ள பெரியவர்ல கால் சீசர்கள் காலை கூட நம்மள கழுவ வேலை செய்யறதுக்கு என்ன வேணாலும் என்ன பண்ணுவாங்க, இறங்கி வேலை செய்யணும்.
எதை வேலை கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுவோம், செய்யணும். எனக்கு இது ஆண்டு கொடுத்த வேலை. இது பண்ணும்போது, நான் பைபிள் காலேஜ் பண்ணும்போது, நான் டிப்ளமா அங்கே அண்ணன் துணைக்கலா கேம்பில் வச்சு ஒரு பைபிள் காலேஜ் பண்ணியிருந்தேன். சால்வ் பிளஸிங் சொல்லி பல் தேய்க்கிற ப்ரெஷ் இருக்குல்ல, அது பழைய ப்ரெஷ்ஷு இருந்ததுன்னா அதை எடுத்து பாத்ரூமோட இதை சைடில் என்ன பண்ணுவேன், தேய்ச்சி கழுவோம். பெரிய இதெல்லாம் தர மாட்டாங்க, இதை வச்சு தேய், இதை வச்சு சுத்தம் பண்ணு. வெஸ்டர்ன் கிளாஸோட அந்த கீழே அந்த பகுதி எல்லாத்தையும் அந்த மவுத்துலேருந்து எல்லாம் வச்சு கழுவோம். முகத்தில் சுழிக்கக்கூடாது வேலை செய்யும்போது. அப்போ என்னுடைய ஹாஸ்டல் வார்டன் ஏதாவது சொன்னாருன்னா என்ன பண்ணுவோம், முகம் சுழிக்காம வேலை செய்யணும். முகம் சுழிச்சேன்னா அன்னைக்கு சாப்பாடு கிடையாது, மதியம் ஒரு வேளை சாப்பாடு கிடையாது. அப்படிலாம் நாங்கள் எல்லாம் இது பண்ணோம், எந்த வேலை செய்யறதுக்கு இது பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த அந்த அர்ப்பணிப்பு இருந்தால் தான் எதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன், எதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன். அந்த அர்ப்பணிப்பு இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். அவரை அப்போதான் அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சொல்லும் போது அதுக்கு தெரியதில்லை, அது நம்ம எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க எனக்கு தெரியல. அது அந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி நாங்கள் பண்ணும்போது அது ஒரு இது இருக்கும். எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு இது இருக்கும் இல்லையா. மற்றவங்க போகிற இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன். ஆனால் அப்போ எப்போ எனக்கு அது இது ஆச்சுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா, நான் ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தபோது, நான் ஹவுஸ் கீப்பிங்காக வேலை பார்த்துட்டு இருந்தபோது எனக்கு அப்போ தான் யோசித்தேன், இதுக்கு தான் அந்த நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க. நான் எந்த கூச்சம் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், ட்ரெயினில் கை விடுவேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஆண்டு என்ன பண்ண பயிற்சி வச்சுட்டாரு பைபிள் காலேஜில். ஒவ்வொன்றும் ஆண்டு என்ன பண்ண சொல்லி கொடுக்குறாரு. எந்த அசிங்கத்தையும் அசிங்கமாக பார்க்கக்கூடாது. எந்த லெவலுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும், இறங்கணும். அசிங்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிங்கம். உன் வேலையை நீங்கள் எது கொடுத்தாலும் சந்தோஷமாக செய்யுங்க, அதில் ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு எனக்கு என்ன சொல்ல வச்சான்னு தெரியல. உன் அறக்கட்சியை கட்டிக்கொள்ளுங்க, ஆயத்தமா இருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான், நீங்களும் சுத்தமா ஆகிலும் எல்லாரும் சுத்தமா இல்லை. ஹல்லேலூயா, எல்லாரும் சுத்தமா இல்லை. மூன்றாவது காரியம் கடைசி என்னன்னா, யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கணும். யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கணும் இல்லையா, அது அவசியம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. யுத்தத்துக்கு என்ன பண்ணுமா, எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராகும்படி தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுமா, தரித்துக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6:12, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்காகவே அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கையை பண்ணினவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை என்ன பண்ணணும். நல்ல அறிக்கை வாயில, திருப்பி வாயில தான் வருது. இன்னைக்கு திருப்பி என்னது, வாயில தான் அவன் பேசுறாரு. யாருக்கு பேசுறான்னு தெரியல, யாருக்காக பேசுறான்னு தெரியல, வாயை வச்சுதான் பேசிட்டு. நல்ல அறிக்கை என்ன பண்ணினவராய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக. அப்போ வாயை காத்துக்கொள்ளணும், நல்ல அறிக்கை என்ன பண்ணணும். தேவையில்லாத காரியங்கள் பேச கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஏன்னா நம்ம அந்த மாதிரி லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு, மனுஷரோடு கிடையாது. நமக்கு சண்டை போடுறதெல்லாம் அவனோட தான், பிசாசுக்கு தான் சண்டை போட நமக்கு இருக்க பெரிய யுத்தம் இருக்குது.
அவன் கொண்டு வர எல்லா பிரச்சனைகிட்ட இருந்தால் அதுக்கிட்ட தான் போராட்டங்கள் இருக்குது. அவங்க அதுக்கிட்ட தான் போராட்டம். நமக்கு வந்து நம்ம ஜனங்களோட போராடி நம்ம வந்து நம்ம பிரச்சனை தலை பண்ணி இது பண்ணி பிச்சுட்டு இருக்கிறோம். நம்மளே நம்ம முடி பிச்சுக்கிட்டு நம்ம அவங்க முடி இவங்க பிக்கிறது, இவங்க முடி அவங்க பிக்கிறது. நீ எப்படி அப்படி பேசலாம், நான் இப்படி பேசலாம், அவன் இப்படி பேசிட்டான், இவன் இப்படி பேசிட்டான், அதெல்லாம் நீ செய்யக்கூடாது, நீ இதை பண்ணக்கூடாது சொல்லி 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 என்ன ஆகுது, இங்கே பிரச்சனை போகுது ஒழிய. ஆனால் நம்ம போராட வேண்டிய இடத்துல என்ன பண்ண மாட்டேங்கிறோம், போராட மாட்டேங்கிறோம். வீண் பிரச்சனை நம்மளே தலை மேலே நம்ம கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம், அப்புறம் வந்து ஸ்தோத்திரமா ஆண்டவரே, இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே, காப்பாற்றுங்க ஆண்டவரே. போராட்டத்தை போராடும், ஓட்டத்தை முடிப்போம், விசுவாசத்தை. போராட்டம் எதை போராடுறீங்க, யாரோட போராடுறீங்க அது தெரிய மாட்டேங்குது. பக்கத்து வீட்டுக்காரரோட போராடுறோமா, வீட்டுக்காரம்மாவோட போராடுறோமா, வீட்டுக்காரரோட போராடுகிறோமா, பிள்ளைகளோட போராடுகிறோமா, பெற்றோரோட பிள்ளைகள் போராடுகிறார்களா, சொந்தக்காரங்களோட போராடுங்களா, உற்றார் உறவினர்களோட போராடுகிறார்களா, டீச்சரோட போராடுகிறாங்களா, பிள்ளைகளுக்கு டீச்சரோட போராட்டம், டீச்சர் பிள்ளைகளோட போராட்டம், போராட்டமே போராட்டம், எல்லாம் எல்லாரோட போராட்டம். ஆனால் சத்ருவானோட போராட்டம் அதெல்லாம் இல்லவே இல்லை. அதுக்குள்ள டைமே இல்லை. எதுக்கு டைம் கொடுக்கணுமோ அதுக்கு டைம் இல்லை. நமக்கு தேவையில்லாத போராட்டத்தை போராடிட்டு இருக்கிறோம். லைஃப்ல போராட்டம் இந்த மாதிரி போராட்டமாக தான் இருக்க ஒழிய வட்டி கடன் வாங்கினோட போராட்டம் எல்லாரோட அப்படி வந்து போராட்டம் போராடுறோம் ஒழிய மெயினா போராட வேண்டிய என்ன பண்ணல, போராடலை. உங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சுவிசேஷம் எதற்காக பரவுச்சு, சுவிசேஷத்தை கொஞ்சம் காலையில் பார்ப்போம். சுவிசேஷத்தினால ரட்சிப்பு வந்தது இல்லையா, சுவிசேஷத்தினால ரட்சிப்பு வந்தது. எதற்காக, மாற்றம். அந்த கன்வர்ஷன்ன்றாங்க ஆங்கிலத்தில், கன்வர்ஷன் மாற்றம். எதற்காகனா வாழ்க்கை மாற்றம், எல்லாவற்றிலும் மாற்றம். அல்லேலூயா, முழுமையான ஒரு மாற்றம். அப்போ மதம் மாற்றம் இல்லை, மனம் மாற்றமாக இருக்கிறது. நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் எங்கே பேராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீங்கள் பேர் அதே தான் இருப்பீங்க. இல்லையா, நம்ம வந்து இந்த ரிலீஜனை ஏதோ பரவுறதுக்கோ அதுக்காக சுவிசேஷம் இல்லை, மதத்தை பிரசங்கிக்கிறதுக்காக சுவிசேஷம் அல்ல, உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்காக சுவிசேஷம். அல்லேலூயா, சுவிசேஷம் அதற்காக தான். முழுமையான மாற்றம் உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்காக. 2 தீமோத்தேயு 1:8-9 வாசிங்க. முடிச்சிடுறேன். 2 தீமோத்தேயு 1:8-9. என்னை குறித்தாவது வெட்கப்படாமல் சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிக்கணும். இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்கூலில் நாகர்கோயிலேருந்து வந்து ஸ்கூல்ஸில் வந்து பசங்க வந்திருக்காங்க, ஏதோ பண்ணியிருக்காங்க, சுவிசேஷம் பண்ண வந்திருக்கிறாங்க, ஊழியர் பண்ண வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற இந்துத்துவ ஆட்கள், இந்து மதத்தை பரப்ப வந்திருக்கீங்க, இது பண்ணி சொல்லிட்டு ரொம்ப எல்லாம் இது பண்ணி அடித்து விரட்டிட்டு ரொம்ப பிரச்சனை எல்லாம் பண்ணி பயங்கரமாக இது பண்ணாங்க. இது எக்ஸ்ட்ரீமாக பண்ணாங்க. இவங்க எதுக்காக பண்ணாங்க, இப்போ தான் சூழ்நிலை தெரியும், அது சூழ்நிலையை தெரிந்து செயல்படுறது இல்லை. சில பேர் நம்ம ஆட்கள் அப்படி தான், சூழ்நிலையை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுறது கிடையாது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது இல்லையா. அப்போது நன்மை செய்து தீங்கு அனுபவி என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக அவர்கள் வாழ்கிறார்கள்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டோட வார்த்தையின் பிரகாரமாக வாழ்கிறதுனால அது கண்டிப்பாக இது பண்ணாங்க. ஆனால் ஆண்டு கேட்டபடி அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஏன்னா அவங்களுக்கு உபயோகித்து ஆண்டுக்கு செய்திருக்கிறார்கள். அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக உண்டு. அவரை பற்றி வாய் என்னெல்லாம் பேசுனுச்சோ அந்த வாயை ஆண்டு என்ன பண்ணாரு, மாற்றுவார். கண்டிப்பாக அந்த மனுஷனை சொல்லுவார், நான் விசுவாசிக்கிறேன். இது அவசியம். இது வந்து வார்த்தை வந்து அவசியம். சுவிசேஷத்துக்காக போராடுறது அவசியம். சுவிசேஷத்துக்காக தீங்கு அனுபவிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஆயத்தமாக இருக்கணும். எல்லா விதத்துலையும் சந்தோஷமாக தீங்கு அனுபவிக்கணும்.
சந்தோஷமா என்ன பண்ணுமா, தீங்க அனுபவிக்கணுமா. இது மாதிரி யாராவது ரெசிவ் பண்ணாங்கன்னா நம்ம எதுவுமே பேச தேவையில்ல. அவங்க எதுவுமே பேசல. நான் கவனிச்சிங்க, அது நான் வீடியோ பார்த்தேன். இது மாதிரி ஏதாவது காரியம் பண்ணி சொல்லுமா பார்ப்பேன். எதுவுமே பேசலை, வாய் மூடிக்கிட்டு அவங்க இதே என்ன பண்ணாங்க, கண் போயிட்டே இருந்தாங்க. அவங்க ஏன்னா செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டாங்க. வார்த்தை கொடுக்க வேண்டியது பிள்ளைகளுக்குள்ளாலே மதத்தை புறப்படுறாங்க அப்படி சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டாங்க. பரவாயில்ல. ரெண்டாவது சுவிசேஷம் பிரித்தெடுக்கப்படுதல். சுவிசேஷத்தினால என்ன பண்ணா, சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்படுதல். அது எதுக்குன்னா பிரதிஷ்டை பண்றது, அனாயிண்டிங், பிரதிஷ்டை பண்றது, கான்சிக்ரேஷன் பேர். ரோமர் 1:1 வாசிங்க. ரோமர் 1:1. சுவிசேஷத்துக்காக அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக. அல்லேலூயா. பவுல் அவரை குறித்து பேசுற இன்ட்ரோடக்ஷன் என்னது? தேவனுடைய சுவிசேஷத்துக்காக நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. அதே போல நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கணும். சுவிசேஷத்துக்காக என்ன பண்ணோம்? பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். மூன்றாவது என்னன்னா, சுவிசேஷத்தோடு அனுப்பப்படுதல். சுவிசேஷத்தோட அவர் வேலையை செய்யறதுக்கு. சுவிசேஷத்தோட அனுப்பப்படுறது எதுக்கு? அவர் வேலையை செய்யறதுக்கு. அப்போஸ்தலர் 13:4 வாசி ஜெபம் பண்ணி முடிப்போம். அப்போஸ்தலர் 13:4. பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டு யாரால் அனுப்பப்பட்டாங்களா? யாரு? அவங்களாவே போகல. யாரால போகல? அவங்களாவே அவங்க யோசனையால போகல. பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்ண அனுப்பப்பட்டாங்க. என்ன வேலையை செய்யினாலும் அவர் வேலையை செஞ்சா, பரிசுத்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகனாலும் பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்பட்டால் மாத்திரம் போகணும். அல்லேலூயா. நம்மளும் சுவிசேஷ ஊழியங்களை பண்றோம், எல்லா இடத்துலையும் சேர்ந்து கூடி அவங்களால கூடி செய்யறோம். நம்ம யோசனைப்படியா நம்ம இதுபடி நம்ம பேசணுமா, சுவிசேஷம் அதுக்கேற்றபடி போனோம்னா எங்கேயாவது பிரச்சனை கண்டிப்பா வரும். பரிசுத்த ஆவியானவரோட பாதுகாப்போடு, பரிசுத்த ஆவியானவரோட நிறைஞ்சவர்களாய் நம்ம போனோம்னா அந்த சுவிசேஷ ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கும். அல்லேலூயா. அங்கே ஆவியானவர் கிரியை நடப்பிப்பார். அங்கே ரட்சிப்பு உண்டு. எதிர்ப்புகள் வரும். சொன்ன மாதிரி அந்த எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனை வரும். அந்த எதிர்ப்பின் மத்தியிலே ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுவார்? நம்மோடு கிரியை நடப்பிப்பார். அல்லேலூயா. நம்மை கொண்டு கிரியை நடப்பிப்பார். நம்மை கொண்டு பெருத்த காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? செய்வார். அல்லேலூயா. சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கிறது மாத்திரமில்லை, சுவிசேஷத்தோடு அனுப்பப்படுகிறது மாத்திரமில்லை, எல்லாவற்றையும் அவர்கள் அதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம்? வாழணும். அவருக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம்? வாழணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நல்லதாகப்பனே, இந்த வேலைக்கான நடிச்சேர்த்து ஆண்டவரே புதிய ஆடை எங்களுக்கு நீர் ஆண்டவரே கட்டளையிடுகிறீர். எங்களுக்குள்ளாலே எங்களை மறைத்து உங்களுடைய ஊழியத்திலே ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தி உமக்காக நாங்கள் நடந்து பாதரட்சை பாதரட்சை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு ஆண்டவரை கட்சியை நாங்கள் கட்டிக்கொண்டு யுத்தத்துக்கு ஆயத்தமாகும்படியாக போராடி உங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படியாக போராட்டம் சத்துவானோடு இருக்கிற எல்லா போராட்டங்களையும் ஆண்டவரை எதிர்கொள்ளும்படியாக ஆண்டவரை நாங்கள் எங்களை தயார்படுத்துவதற்காக கொடாக்கூடிய நன்றி ஆண்டவரை. எங்களை நீங்கள் ஆண்டவரை முழுமையாக மாற்றி ஆண்டவரை முழுமையான ரட்சிப்பை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். முழுமையான பாதுகாப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. எங்களை நீர் ஆண்டவரை பிரதிஷ்டை பண்ணி, எங்களை நீர் ஆண்டவரை அனாயிண்ட் பண்ணி, எங்களை நீர் ஆண்டவரை அபிஷேகித்து ஆண்டவரை எங்களை பேர் பிரித்து ஆண்டவரை எங்களை முழுமையாக நிரப்பி எங்களை அனுப்புகிறதுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வேலையை செய்கிறதுக்காக எங்களை எல்லா இடத்துக்கும் கொண்டு போங்க ஆண்டவரை. இன்னும் அதிகமாய் ஒவ்வொருத்தரும் எடுத்து பயன்படுத்திங்க. உங்களுடைய ஆவியான பிரசனம் எங்களை மூடிக்கொள்ளும். ஒரு ஆடையை போல எங்களை மூடிக்கொள்ளட்டும் கர்த்தாவே. உங்களுடைய பாதுகாவல் கரம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் ஆண்டவரே
தோர்ந்து போகாதபடி பலன் கொண்டு பெருகும்படியாக நீர் ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பெருக கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஓ சத்துவான கிரியைக்கு ஆண்டவரே விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. ஓ எல்லா அந்தகார லோகாதிபதிகள் ஆண்டவரே இப்பொழுது எங்களை விட்டு ஆண்டவரே அகன்று போகட்டும் ஆண்டவரே. அகன்று போகட்டும் கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகளோடு இருந்து அகன்று போகட்டும் கர்த்தாவே. சத்துவான கிரியை தொடாதபடி, எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி, வஞ்சிக்காதபடி, வாலிபர்களை வஞ்சிக்காதபடி ஆண்டவரே இப்பொழுது நீர் பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. பாதுகாப்பு கருத்தோடு நாங்கள் வைக்க மாட்டோம். எங்கள் எதிர்காலம் கருத்தில் இருக்குது. எங்களுக்கு எல்லாமே கருத்தில் இருக்கிறதாவே நீர் பார்த்துக் கொள்ளுங்க. எங்கள் கை பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஒரு நன்மை குறைபடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர்கள். நானே ஜீவ அப்பம் என்று சொல்லியிருக்கேன். என்னிலே நீங்க என்ன பண்ணுங்க பிழைத்திருக்கிறீங்க. அவர்களுக்குள்ளே நீங்க நாங்கள் பிழைத்திருக்கும்படியாக, உண்மையிலே நாங்கள் பிழைத்திருக்கும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உண்மை விசுவாசிக்கிறவர்கள் தாகமடையார்கள் என்று சொல்லப்பட்டது ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா விதத்திலும் உங்ககிட்ட நாங்கள் அந்த ஜீவ தண்ணீரை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்ககிட்ட ஜீவ தண்ணீரை ஊற்றி நாங்கள் எழுப்பி அதிலிருந்து நாங்கள் ருசி பார்த்து அதை நாங்கள் உண்ணும்படியாக, அதை நாங்கள் அதை ரெப்ளனிஷ் பண்ணும்படியாக நீர் எங்கள் கிருபை பாராட்டுங்க. எங்கள் பலத்தை நாங்கள் திரும்பி பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை பாராட்டுங்க. எழுந்து போனது எல்லாம் ரெட்டிப்பாக எங்களுக்கு வரட்டும். ரெட்டிப்பான நன்மை நீர் எங்கள் கட்டளையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எந்தெந்த காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள், கண்கள் ஏற்படுகிற சுகவீனம், பலவீனம், முதுகு பகுதியில் ஏற்படுகிற பலவீனங்கள், எல்லா இருதயத்தின் பலவீனங்கள் இப்பொழுதே போதும். பரிபூர்ண சுகத்தை நாங்கள் கேட்கிறோம். அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன் இப்பொழுதே நாங்கள் செய்கிறார்கள். பலத்த காரியங்கள், பெரிய காரியங்கள் செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் செய்கிறார்கள். துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் இணைக்கும் சமாதானம் சந்தோஷம் என்றும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இவரோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வார்த்தை சொல்லுங்கள்.